தேர்ஸ்டே எடுத்த மினி விலாக் தான் இது. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே விளக்கேற்றிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்பயுமே வீக்கெண்டில் வெஜிடபிள்ஸ் வாங்க நெஸ்டோ போகிறப்ப ஒரு பேக்கெட் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரேட்டுமே ரீசனபிளாக இருக்குமா, பார்க்கவே ஆசையாக இருக்கும். சரின்னு வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அதை வச்சு கருவேப்பிலை குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேஸ்ட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இது ஏன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்க விட்டுருங்க. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு சொட்டு புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா மொறுன்னு தோசை கூட இந்த கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.